அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு துவங்கியவுடன் ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டு 2026 ஏப்ரல் 14 முதல் 2027 ஏப்ரல் 13 வரை எப்படி அமைய போகிறது? இது உங்களுடைய வாழ்வில் 100 அல்ல, இது உங்களுக்கு 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன? நவ கிரகநிலைகளில் ஏற்படும் பெயர்ச்சி என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. குரு பெயர்ச்சி, சனி வக்ர பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதன் என அனைத்து கிரகநிலைகளிலும் ஏற்படும் அமோகமான மாறுதல் என்பது எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது, இந்த வருடம் துவங்கியவுடனே குரு பகவானின் பெயர்ச்சி என்பது 9 உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல செய்தி, இனிமையான இன்ப செய்தி, காத்திருக்கும் இனிமையான செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் வைகாசி மாதம் முதல் மிக வலுவாக மே மாதம் இறுதியிலிருந்து 9 உச்சபலம் பெறுகிறாருங்க. அக்டோபர் மாதத்தில் மிக வலுவாக 10ஆம் இடத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி மாதத்தில் பிறகு மீண்டும் 9 உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வரப் போகிறார். 2027 முதல் மிக வலுவாக 2027 தமிழ் புத்தாண்டு முடியும் வரை, அடுத்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் வரை குரு பகவான் பெரும்பாலும் 9ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாக கிடைக்க போகிறது. 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் குரு பகவான் 9 வலம் வரும் ஆண்டாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசி 3, 5 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. குரு பகவான் உச்சபலம் பெற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு 10 அமர்ந்து 2, 4, 5, 6 ஆகிய இடங்களை வலுவாக பார்க்க போகிறார். குரு பகவான் பார்வை பல சிரமங்களை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது உச்சபலம் பெற்று பொருளாதார நிலையை உயர்வு அடையக்கூடிய வகையில் குரு பகவான் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனந்தமான வாழ்க்கை, அனைத்திலும் இனிமையான சூழல் என்று சிறப்பான வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுப்பதால் சற்று எதிர்பார்ப்பதை விட ஏராளமான நன்மைகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மற்றவர்களின் பாராட்டுகளும் பெயர் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரித்திரத்தில் சாதனை படைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் 9 வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்வதற்கான அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது விவேகத்துடன் பல பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவில் புகழ்பெற்ற காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குரு பகவான் மட்டுமல்ல, இந்த வேளையில் சனி பகவானும் மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் வலம் வரும் சனியின் அமைப்பால் அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது. தன்னம்பிக்கை குறையாத வகையில் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் சிறப்பான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சொந்த வீடு, சொந்தமாக இடம், வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று ஏராளமான நன்மைகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றி கொடுக்க போகிறார். உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பல வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சிரமங்களையும் விலக்கி விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு சுகஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடத்திலும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து கேது 9ஆம் இடத்திலும் நுழைகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
அமோகமான நன்மை உண்டு. குரு பயிற்சியால் ஏராளமான நன்மை வருடத்தின் துவக்கத்திலிருந்தே உண்டு. மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சியாக நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. முன்னேற்றம் நிறைவாக உண்டு. போலியாக பழகியவர்களை இனம் கண்டறிந்து உங்களுடைய வாழ்வில் இருந்து அவர்களை விலக்குவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தனித்து தொழில் துவங்குவதை விட கூட்டு தொழிலாக மேற்கொள்ளக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. 9ஆம் இடத்திற்குள் கேது வருவதால் பொன்பொருள் சேர்க்கைக்கான முதன்மையான யோகம் உண்டு. புதிதாக முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு நிறைவாக அமையும். அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி இந்த வருடம் முழுவதுமே துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல ஆற்றலை கேது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாக்குவதால் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அடுத்த 365 நாட்கள் முழுவதுமே சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகின்றன. நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன், புதனின் அமைப்பால் ஏராளமான நன்மை உண்டு. அதிலும் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரம்பமே அசத்தலா இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் மிக சிறப்பான மாற்றுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைந்தவையாகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஏராளமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கைகூடும்.